150 ஆண்டுகளுக்கு பின் வரும் அக்டோபர் திங்களில் வலுவான சூப்பர் எல் நீனோ உருவாகும் எனவும் இதன் காரணமாக கடுமையான வறட்சி ஏற்படும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ள நிலையில் இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனுடன் எமது செய்தியாளர் நடத்திய உரையாடலை தற்போது கேட்கலாம். சார், இப்போ சூப்பர் எல் நினோ அப்படிங்கிற வானிலை மாற்றம் இந்திய துணைக்கண்டத்துல ஏற்பட உள்ளதாக பல்வேறு தரப்பு சார்பில் தகவல் தெரிவித்து வராங்க. நீங்களும் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தீங்க. சூப்பர் எல் நினோ அப்படின்னா என்னங்க சார்? அந்த அந்த டேர்முக்கான அர்த்தம் என்னங்க சார்? அதுல இந்த சூப்பர் எலினோ அப்படின்னா என்னன்னா, எலினோனா இயல்பா பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்பை விட கடல் வெப்பநிலை என்பது 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்கும். சூப்பர் எலினோ என்றால் 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் அதிகரிக்கும். இப்ப தற்போது பார்த்தோம்னா இருக்கக்கூடிய காரணிகள் வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டின் பிற்பகுதியில அக்டோபர் மாதத்துல வலுவான சூப்பர் எலினோ, அதாவது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இயல்பை விட கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்க இருக்கு. அதன் காரணமா தான் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த எலினோவின் தாக்கம் என்பது தமிழகம், இந்தியா மட்டுமின்றி உலக அளவுல அடுத்த ஆண்டு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. கடந்த முறை எப்போது இந்த வானிலை மாற்றம் ஏற்பட்டதுங்க சார்? சூப்பர் எலினோ நிகழ்வு எப்ப ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2015ஆம் ஆண்டு, அதற்கு முன்னதா 1997ஆம் ஆண்டு, அதற்கு முன்னதா 1982ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சூப்பர் எலினோ நிகழ்வு ஏற்படுறது வழக்கமா பார்க்கப்படுது. அந்த வகையில 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கக்கூடிய சூப்பர் எலினோவா இது இருக்கு. இப்ப இதுக்கான பிரிகாஷன்ஸ் மக்கள் எதை எடுத்துக்கலாம்? குறிப்பா பார்த்தோம்னா எல்லினோ ஆண்டுகள்ல உலக அளவுல வெப்ப அலைகளின் தாக்கமும் வெப்பநிலையின் தாக்கமும் அதிகரிக்கும். கடல்ல அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை என்பது நிலப்பகுதி நோக்கியும் நகரக்கூடும். அப்படி பார்க்கும்போது அதே போல சீரற்ற பருவமழை பொய்த்து போவது போன்ற ஒரு நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.